இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். குயிக்கா சட்டுன்னு ஸ்வீட் செய்யணும்னு நினைச்சா நம்ம கேசரி தான் ஒரே சாய்ஸ். அதுவும் இந்த சீசன்ல கிடைக்கிற மாம்பழம் வச்சு கேசரி செஞ்சா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கேசரிய பக்குவமா கரெக்டான பதத்துல செஞ்சா உடனே காலி ஆயிடும். வீட்ல எல்லாரும் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. மேங்கோ சீசன் முடியறதுக்குள்ள மிஸ் பண்ணாம எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. கேசரியில மேங்கோவோட டேஸ்ட் சேரும்போது ஸ்வீட் ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸ்மால் டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுனா போதும், பெர்ஃபெக்ட்டான மேங்கோ கேசரி செஞ்சிடலாம். ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இன்னைக்கு மேங்கோ கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ஃபுட் டு இந்தியன். நல்ல பழுத்த மாம்பழமா ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி 2 மாம்பழம் தோலை சீவிட்டு எடுத்துக்கோங்க. நான் செந்தூரம் மாம்பழம் எடுத்திருக்கேன். நீங்க ஸ்வீட்டா இருக்கிற எந்த மாம்பழம் வேணாலும் எடுத்துக்குங்க. புளிப்பா மட்டும் இல்லாம பாத்துக்கோங்க. 2 மாம்பழத்தை விட அதிகமா சேர்த்தா ரொம்ப திகட்டும். அதனாலதான் 2 மாம்பழம் எடுத்துக்கணும். இப்ப இந்த மாம்பழத்தை பீசஸா கட் பண்ணிக்கலாம். மீடியம் பீசஸா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அதைய மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கத்தான் போறோம். பெரிய பீசஸா கட் பண்ணினீங்கன்னா சில பீசஸ் எல்லாம் அரைபடாம இருக்கும். இந்த மாதிரி 2 மாம்பழத்தோட பல்ப்பையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச மாம்பழ பல்ப்பை மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாம நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கோங்க. இப்ப அரைச்சதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மாம்பழத்தோட கலர் பாருங்க, நல்ல பிரைட் எல்லோவா இருக்கு. நம்ம ஃபுட் கலர் எதுவும் சேர்த்த போறது இல்ல. இதுவே கேசரிக்கு நல்ல கலர் கொடுக்கும். அரைச்சதை ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. கேசரி கலரை அடுப்பு ஆன் பண்ணி வடக்கல் வச்சுக்கோங்க. சூடானதுக்கு அப்புறம் இதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் உருகினதுக்கு அப்புறம் முந்திரி பருப்பு 15 ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணக்குங்க. முந்திரி பருப்பு நல்லா சிவந்து வரணும். நம்ம விருப்பம்தான், முந்திரி பருப்பு எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டா சிவந்து வந்த பிறகு திராட்சை 15 ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. திராட்சை நெய்ல நல்லா உப்பி வரும். மாதிரி திராட்சை உப்பி வந்த பிறகு வடக்கல்ல இருந்து வெளியே எடுத்து ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே வடக்கல்ல சின்ன சைஸ் 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். ஒரு 150 கிராம் அளவு இருக்கும். பொறுமையா அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு வருங்க. நான் வறுக்காத ரவை வாங்கினதுனால இப்ப வறுத்துக்கிறேன். இப்ப ஷாப்ல எல்லாம் வறுத்த ரவையே கிடைக்குது. நீங்க வறுத்த ரவை வாங்கி யூஸ் பண்ற மாதிரி இருந்தா டைரக்டாவே அப்படியே யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா அதையும் திருப்பியும் நீங்க வறுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். வறுக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருக்கும். ரவை லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படியே மணல் மணலா இருக்குது பாருங்க. ரவை வறுபட்டா அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். ரவை வறுபட்டுடுச்சு. அதைய ஓரமா வச்சிடலாம். இப்ப ரவைக்கு தேவையான தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. எந்த டம்ளர்ல ரவை அளந்தோமோ அதே டம்ளர் அளவுல 2 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். சுடுதண்ணி தான் சேர்க்கணும், பச்சை தண்ணி சேர்க்க கூடாது. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்ப இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு நம்ம ரவை இருக்கிற வடக்கல்ல வச்சுக்கலாம். இப்ப கொதிச்ச தண்ணிய ரவையில ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டுட்டே இருக்கும்போதுதான் கட்டி விழுகாது. தண்ணி நம்ம எடுத்த அளவு தான் சேர்க்கணும். தண்ணியோட ரவை வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மாம்பழம் சேர்க்கறதுனால தண்ணியோட அளவு கரெக்டா 2 டம்ளர் தான் எடுத்துக்கணும். அதிகமா எடுத்தா ரொம்ப குழையா இருக்கும், கெட்டியாக லேட் ஆகும். இதே கிச்சடி எல்லாம் செய்யும் போது கொஞ்சம் தண்ணி அதிகமா இருந்தாலும் குழையா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல கெட்டி ஆயிடும். ஆனா ஸ்வீட்ல அப்படி இல்ல, குழையா இருந்தா கெட்டியாக லேட் ஆகும். அதனாலதான் தண்ணிய அளவா எடுத்துக்கணும். 2 to 3 மினிட்ஸ்லயே ரவை வெந்துரும். இப்ப ரவை வெந்துருச்சு, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் கரும்பு சர்க்கரை யூஸ் பண்றேன். நீங்க அதுக்கு பதிலா நார்மல் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
கரும் சர்க்கரையோட அளவு பாத்தீங்கன்னா 1 டம்ளர் ரவை எடுத்திருந்தோம். அந்த 1 டம்ளர் ரவைக்கு அதே டம்ளர்ல 3/4 டம்ளர் விட கொஞ்சம் அதிகமா, அதாவது 1 டம்ளருக்கும் குறைவா எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம மாம்பழம் சேர்க்கிறோம், அதுல இருக்கிற ஸ்வீட் ஆட் ஆகும். மாம்பழத்தோட ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி கரும் சர்க்கரையோட அளவை கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கணும். நம்ம யூஸ்வலா மேங்கோ சேர்க்காம கேசரி செய்யும் போது 1ல இருந்து 1.25 டம்ளர் கரும் சர்க்கரை ஆட் பண்ணுவோம் 1 டம்ளர் ரவைக்கு. ஆனா இங்க மாம்பழம் சேர்க்கறதுனால கொஞ்சம் கரும் சர்க்கரை 1 டம்ளருக்கும் கம்மியா எடுத்தா போதும். சர்க்கரை சேர்க்கும் போது கரும் சர்க்கரை உருகி வரும், அப்ப கொஞ்சம் இலகி வரும். நீங்க கிளற கிளற திரும்பவும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். நல்லா 3 to 4 minutes மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல அரைச்சு வச்சிருந்த மாம்பழ பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் நல்லா கலந்து விடுங்க. மாம்பழம் சேர்த்த பிறகு கொஞ்சம் இலகி வரும், திரும்பவும் கிளற கிளற திக்காயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாம்பழ கேசரியில மாம்பழத்தோட ஃப்ளேவர் தெரியணுங்கிறதுனால நான் ஏலக்காய் தூள் எதுவும் சேர்க்கல. மாம்பழத்தோட கலரு இந்த கேசரிக்கு போதும், எக்ஸ்ட்ரா எந்த கலரும் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் திக்காயிடுச்சு, கேசரி தயாராயிடுச்சு. இப்ப வறுத்து வச்ச முந்திரி திராட்சைய ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான டேஸ்ட்ல கேசரி ரெடி ஆயிடுச்சு. இதைய சர்வ் பண்ண பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ள ஒரு தடவையாவது மாம்பழ கேசரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. மிஸ் பண்ணாம செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஃபைனலா மேல முந்திரிய போட்டுக்கோங்க. ஈஸியாவும் டேஸ்டா செய்யக்கூடிய ரெசிபி இது, அதனால மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், மேங்கோ கேசரி ரெடி. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.